பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா என்ன சொன்னாங்க? ஏன் இப்ப நான் கேட்க சொன்னேன்னா, சர்ச்சை முடிச்சோடனே சிலருக்கு ட்ரைமே இருக்காது, உடனே ஓடிடுவாங்க, விசாரிக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு பிஸி வேர்ல்டு. சபை ஏன் கூடுறோம் அப்படின்னா, ஒரு பாட்டை பாடி ஆராதிக்கிறது கிடையாது, ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கு, ஒருத்தரை தேற்றுவதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு தான் சபையை நம்ம கூடி இருக்கிறோம். நாமே சொல்லுங்க. சரியான நேரத்துக்கு ஆராதனை முடியும். எனக்கு ஒரு வாரமா திரும்ப கர்த்தர் என்னோடு பேசிட்டு இருந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி ஜெபம் பண்ண போறேன். வாய்ஸ் கிளியரா இருக்கா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். வாசிங்க. உடனே இயேசு நம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். வாசிங்க. அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆண்டவரை ஒரு வார்த்தை கேட்கிறாரு, என் வஸ்திரத்தை. இது ஒரு கேள்வி இல்ல, இது ஒரு செய்தி. It's not question, it is message for us. இது ஒரு கேள்வி கிடையாது, இது ஒரு செய்தி. இன்னைக்கு உங்களை பார்த்து, என்ன பார்த்து இதே கேள்வி தான் கேட்கிறாரு. என் வஸ்திரத்தை தொட்டது யாரும் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு? அவரை தொடுறோம், சம்டைம் அவரை தான் நம்ம தொட்டோமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. அவரை தொடுகிறோம், நமக்கு சுகம் உண்டாகிறது, அற்புதம் நடக்குது. ஆனாலும் அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற கேள்வியிலேயே நம்ம இருக்கிறோம். ஆண்டவரை நீங்க தொட்டீங்கன்னா அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்படும். சொல்லுங்க. ஆண்டவரை தொட்டா அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்படும். அதை அவர் அறிகிறார். வல்லமைய புறப்பட பண்றதுக்கு ஒரு உபவாசம் அவசியம் இல்லை. வல்லமைய புறப்பட பண்றதுக்கு ஒரு தியாகம் அவசியம் இல்லை. வல்லமை புறப்படுறதுக்கு ஒரு பிரதிஷ்டை அவசியம் இல்லை. வல்லமை புறப்படுறதுக்கு உறவு அவசியமானது. சொல்லுங்க. எது அவசியமானது? உறவு அவசியமானது. எல்லாரும் அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க. அவரை சூழ்ந்து நிற்கிறவங்களால
வல்லமை புறப்படல. ஒரே ஒரு பெண் அந்த கூட்டத்திலே அவரை தொட்டார், வல்லமை புறப்பட்டது. வாய்ப்பிழவர், உனக்கான தீர்க்க தரிசனம். நீ வல்லமைக்காக காத்திருக்கிற, வல்லமைக்காக ஜெபிக்கிற, வல்லமையை உணர முடியலன்னா அழுகிற, எப்படியாவது தேவ பிரசன்னத்தை உணரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றத்தை நீ அடைகிற. உன்னைய பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் எனக்குமான கனெக்ஷன் நீ என்னை தொடர்றதுதான் இருக்கு, நீ என்ன தொடர்றதுதான் இருக்கு. ஆனா இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அந்த கேள்விக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கு, அது யாருக்கும் தெரியல. நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கு. சொல்லுங்க, இது தெரியுமா உங்களுக்கு? இது தெரியுங்க. நாய பாஷை கூட கூப்பிடுறோம், தெரியல. அதனாலதான் உங்களுக்கு நிக்க வச்சிருக்கோம். இயேசு சில கேள்வியை கேட்கிறாரு. அதுல ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புறேன். அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்னன்றதை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. இயேசு அவர்களை நோக்கி, 16 அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்கிறாரு ஜனங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்க, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன். அதுக்கு முன்னாடி இயேசு கேட்கிற கேள்வி, பிலிப்பி செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இது ஒரு கேள்வியை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெசேஜ் அந்த கேள்விக்குள்ள போயிருக்கு. நம்பர் 1 படிங்க. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை குறித்ததான செய்தி என்ன? இயேசுவை குறித்து சொன்னா நீங்க என்ன செய்தி சொல்வீங்க? ஒவ்வொருத்தரையும் கேட்டா ஒவ்வொரு மெசேஜ் வச்சிருப்பீங்க. ஆனா அது சரியான மெசேஜா அப்படின்னா டவுட். இப்ப ஜனங்களுடைய மெசேஜ் என்னவா இருக்கீங்க? எப்ப வாசிங்க. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். எத்தனை செய்தி? ஜனங்களுக்கு எத்தனை மெசேஜ் இயேசுவை பத்தி இருக்கு? முதல் மெசேஜ் என்னது? ஏன் அவர் வனாந்திரத்துல மலையில போய் என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணாரு. அதனால அவர் யோவான் ஸ்நானகன். சரிங்களா? அடுத்து எலியா. ஏன் தெரியுமா? எலியா செத்த ஒரு குழந்தைய உயிரோடு எழுப்பினாரு. இவரும் மரித்தவர்கள் என்ன பண்றாரு? உயிரோடு எழுப்புறார். ஒருவேளை இவர் யாரா இருக்கும்? எலியாவா இருக்கும். அடுத்தது இவர் என்ன பண்றாரு? அடிக்கடி ஆவியில பெருமூச்சு விடுறாரு. நகரத்தை பார்த்து என்ன பண்றாரு? அழுகிறாரு. எருசலேமை பார்த்து என்ன பண்றாரு? அப்ப எரேமியா பாத்தீங்கன்னா அவர் அழுகையின் தீர்க்கதரிசி.
எரேமியா பார்த்தீங்கன்னா என்ன தீர்க்கதரிசி? அழுகையின் தீர்க்கதரிசி. ஒருவேளை இவர் யாரா தான் இருக்கும்? எரேமியா தான். அடுத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னா இவர் எங்க போனாலும் பட்டு பட்டு என்னதான் பண்றாரு? மிராக்கிள் பண்றாரு. அப்ப அந்த நாட்கள்ல வந்து ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி அப்படின்னா என்ன பண்ணணும்? ரபி அப்படின்னா போதிக்கணும். ப்ராஃபட் அப்படின்னா என்ன பண்ணணும்? மிராக்கிள் பண்ணணும். அதே போல எல்லார பத்தியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இவர் ரெண்டும் பண்றாரு, போதிக்கிறாரு, மிராக்கிள் பண்றாரு. ஆனா இது சரியான மெசேஜா? இல்ல. இது எதுவுமே ரைட் மெசேஜ் கிடையாது. ரைட் மெசேஜ் என்ன இங்க? அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, ஒன்னாதான் ஜாப் பண்ணுறோம், ஒன்னாதான் தூங்குறோம், எங்க போனாலும் ஒன்னாதான் போறோம், என் மெசேஜ் நீங்க கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? என்ன சொன்னா நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படி கேட்கும்போது என்ன சொல்றாங்க? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, அத்தனை பேரும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம். கூட இருந்துமே இவர் யாருன்னு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ரெவலேஷன் இல்ல. சரிங்களா? சில பேருக்கு கூட இருக்கிறோன்ற ஒரு பெருமை. 40 வருஷம் கடவுளோடு நடக்கிறேன். கூட இருக்கிறவங்கள மன்னிக்க முடியல, கூட இருக்கிறவங்கள நேசிக்க முடியல, கூட இருக்கிறவங்கள யாருன்னு அவங்களுக்கு பிள்ளைகள் யாரும் தெரியல, புருஷன் யாரும் தெரியல, மனைவி யாரும் தெரியல. சபையில கூட விசுவாசிகள் ஒருத்தர் தெரியலங்க. அதனாலதான் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ அப்படி பண்ணா நான் இப்படி பண்ணேன், அவர் இப்படி சொன்னாரு நான் இப்படி பண்ணேன். கூட இருக்கிறவங்க எதனால அப்படி பண்றாங்க, ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க, கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா அவங்கள சரி பண்ணிடலாம். கவனிக்காதான் பிரச்சனை. கம்ப்ளைண்ட், ரிப்போர்ட், கம்ப்ளைண்ட், சண்டை. ஒரு இடத்துக்கு நான் பிரசவம் பண்ண கூப்பிட்டாங்க. அம்மா ஒன்றே போயிட்டேன். ஒரே சண்டைங்க. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. 24 hours ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்காங்க. ஐயோ ஒரே சண்டை. அவளே இவளே அவ இவ. ஐயோ நான் கொண்டு போன பிரசங்கத்தையே மறந்துட்டேன். சண்டை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயங்கர நைட் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகும். சண்டை. கிச்சனை பூட்டிடுவேன். நீ அவரை பூட்டிருக்கு. நட்டு எழுதுவேன், கட்டிடம் எழுதுவேன். சண்டை. மன்னிப்பை பத்தி தான் பிரசங்கம். விட்டு கொடுக்கிற பத்தி பிரசங்கம், தாழ்மையை பத்தி பிரசங்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோடு இருக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா நீ வெள்ளையே போட்டிருந்தாலும், நகைய கலட்டி இருந்தாலும் மிருகத்தை விட மோசமா தான் பிஹேவ் பண்ணுவீங்க, நடந்துப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் கூடவே நீங்க இருக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே சண்டை. நம்ம கூட எவனா பெரியவன்? ஒருத்தருக்கு சண்டை. ஃபர்ஸ்ட் எங்களை தான் முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் பின்னே வாருங்கள்னு கூப்பிட்டாரு. அதுல அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை. பேதுருக்கு அந்திரேயாவுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சரிங்களா? எவன் பெரியவன்? அடுத்து இன்னொருத்தன் பரலோகத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது ஒருத்தன் வலது பக்கம் இருக்கணும், இன்னொருத்தன் இடது பக்கம் இருக்கணும். உள்ளேயே ஜீசஸ் கம்யூனிட்டிலேயே பெரிய பிரச்சனை, தகராறு போயிட்டு இருக்கு. என்ன பண்றது பாருங்க. இப்பதான் இயேசு கேட்கிறாரு, டேய் இதெல்லாம் இருக்குடா. ஜனங்க 4 மெசேஜ் கொடுத்துருக்காங்க என்னை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு மெசேஜ் இருக்கா? அதான் மேட்டர். ராமன் சொல்லுங்க.
ஆமாங்க, நான் எல்லாரையும் பார்த்தா தான் கேட்கிறேன். காலையில கேட்டேன், அரசியல்வாதிக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு 1000 மெசேஜ் இருக்கு. சினிமா நடிகர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு 1000 மெசேஜ் இருக்கு. பிலாசபர்ஸ், தத்துவ வியாதிகள் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு 1000 மெசேஜ் இருக்கு. நிறைய எழுதுறாங்க, இயேசுவை பத்தி நிறைய எழுதுறாங்க. சரிங்களா? அதெல்லாம் நீ உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இயேசுவே ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் 4 நற்செய்தி நூல்களுக்கு விரிவுரை எழுதியிருக்காரு, அட்டகாசமா எழுதியிருக்காரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட உனக்கு, அபிஷேகம் பெற்ற உனக்கு, வாரந்தோறும் சபைக்கு வர்ற உனக்கு, ஊழியம் செய்கிற உனக்கு அவரை பத்தி ஒரு மெசேஜ், only one message. நான் பிரசங்க குறிப்பு கேட்கல, one message. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கக்கூடிய, கடினமான ஒரு கணவனை, கீழ்ப்படியாத பிள்ளையை, கீழ்ப்படியாத மனைவியை, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாமியார மாற்றக்கூடிய one message, one message, one message உனக்கு இருக்கா? அந்த மெசேஜ் நீ பெறாத வரைக்கும் நீயா இருக்க மாட்ட, வேற மாதிரிதான் நீ போயிட்டே இருக்க. சபையே, உங்களை தேவன் நேசிக்கிறார். உங்களை யார பத்தி எனக்கு தெரியாது. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற மிகுதியான கூட்டத்தில் நான் ஒரு ஆளா இருக்கேன். நீங்களும் இருக்கீங்க. சரிங்களா? வசனம் கொடுத்தாரு, ஆனா எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. நீங்க வந்து உட்கார்ந்த பயங்கரமா மைண்டு வீட்டே இருக்கு. டேய், நீ அமைதியாடுறா, நான் பேசுவேன். நீ எதுவும் குழப்பாத, நான் பேசுவேன். அமைதியாரு, ரிலாக்ஸ் பண்ணாரு. முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வார்த்தை, முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வார்த்தை. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே ஒரு கிளிப்பிள்ளையா நான் சொல்லிட்டு. ஒரு மெசேஜ் இருக்காங்க, ஒரே ஒரு மெசேஜ் இருக்காங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க கேட்கிறாருங்க. ஒரு மெசேஜ், ஒரு மெசேஜ் உனக்கு இருக்காடா? எதையோ கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் இல்லை. ஒருத்தனுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு, அந்த வெளிப்பாடை தான் பார்த்தா, மெசேஜா பார்க்கல. அதனால ஆண்டவருக்கு அவன் அட்வைசரா ஆயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். புரியுதா உங்களுக்கு? இது மெசேஜா என்றா அப்படின்னு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறார் ஆண்டவர். வாசிங்க, அடுத்து வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு ரெவலேஷன் இருக்கு. ஒரே ஒரு ரெவலேஷன், ஒரே ஒரு செய்தி எனக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது ஒரு மெசேஜ் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா, நாட்டை நீ ஆள முடியும், வீட்டை நீ ஆள முடியும், ஊரை நீ ஆள முடியும். யாரையும் நீ அடிமைப்படுத்த மாட்ட. ராமேன் சொல்லுங்க. நீங்க பேசுறது எனக்கு புரியுது பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. ராமேன் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கிறது. நீ யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர்தான் ஜீவன், நீர்தான் தேவன், நீர்தான் தேவனுடைய குமாரன், நீர்தான் கிறிஸ்து. கிறிஸ்து, கிறிஸ்து, கிரைஸ்ட், கிரைஸ்ட், கிரியான். கிரியான் என்கிறதான அந்த கிரீக், அந்த ரூட் வேர்ட்ல இருந்து தான் கிரைஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு. கிரியான், கிரியான். அதான் சொல்லுங்க, கிரியான். நமக்கு கிருமி தான் தெரியும்ல, கிருமிங்கிற வேர்டு தான் தெரியும். அதனால தான் நம்ம கிருமிகளா உட்காந்துட்டு இருக்கோம். கிரியான் சொல்லுங்க.
நான் ஒரு கிரியான் சொல்லுங்க. ஐ அம் எ கிரைஸ்ட் சொல்லுங்க. கிரியான் அப்படின்னா சுகமாக்குகிறவர், காயங்களை ஆற்றுகிறவர், காயம் கட்டுகிறவர், தேற்றுகிறவர், ஆறுதல் செய்கிறவர், ஆறுதலாய் இருக்கிறவர். இதுதாங்க சர்ச். அதனாலதான் கிறிஸ்து எதுக்கு தலையா இருக்காரு? சபைக்கு தலையா இருக்காருன்னா, ஏன் தலையா இருக்காருன்னா, கிரைஸ்ட் அப்படின்னா சுகமாக்குகிறவர் அர்த்தம். கிரைஸ்ட் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறவர் அர்த்தம். கிரைஸ்ட் அப்படின்னா ஆறுதல் படுத்துகிறவர், மன்னிக்கிறவர். நீங்களா யாரு? I am a Christian. I am a Pentecostal Christian. மன்னிக்க முடியுதா உன்னால? யாரையும் உன்னால எளிமையா, சிம்பிளா, ஈஸியா நேசிக்க முடியுமோ? அப்படின்னா நீ ஒரு கிரைஸ்ட். நீங்களாம் நடமாடும் கிறிஸ்து. எல்லாம் கவனிங்க, எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்துவனா இருப்பது தேவ சித்தம் கிடையாது, கிறிஸ்துவா இருப்பதுதான் தேவ சித்தம். இன்னைக்குமே ஆடு வந்து புலி குட்டி போடாதுங்க. ஆடு என்ன குட்டி போடும்? மாடு என்ன போடும்? இயேசு என்ன குட்டி போடுவாரு? இயேசு குட்டி. நீங்களான யாரு? இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா குடும்பமே பரலோகமா இருக்கும், சபை பரலோகமா இருக்கும், நீங்க இருக்கிற ஏரியா பரலோகமா இருக்கும். பேதுரு சொல்றாரு, மெசேஜ் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு மெசேஜ் சொல்றாரு. கிறிஸ்து அப்படின்னு மெசேஜ். ஆண்டவர் ஒரு அவார்டு கொடுக்குறாரு, அதுதான் அவனுக்கு பெருமையை கொண்டு வந்துச்சு. அவர் அவார்டு கொடுத்ததுனால பெருமை இல்லை, அவன் அந்த ரெவலேஷனை மெசேஜா, அவனுக்கான மெசேஜா மாத்தாததுனால தான் அவனுக்கு பெருமை வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? உன் வாழ்க்கையில நீங்க எதை பெற்றுக்கொண்டாலும் அது எதாவது என்னவா பெறணும்? உங்களுக்கான மெசேஜா பெறணும். அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு மெசேஞ்சரா இருப்பீங்க. ராமேன் சொல்லுங்க. நீங்க ஒரு மெக்கானிக்கலா இருக்கலாம். அந்த மெக்கானிக்கல ஒரு மெக்கானிக்ஸ்ல ஒரு மெசேஜ் இருக்கு. ஒருத்தர் தலைவலி வருவான், தொட்டிங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ஸ்பிரிட், அந்த மெக்கானிக்கல் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள அப்படியே உள்ள போய் தலைவலியை சரியாகிடும். ஒரு ராமேன் சொல்லுங்க. நீங்க ஒரு ஃபிட்டரா இருக்கலாம். ஒருத்தர் ஃபிட்டாகாம வந்திருப்பான், என்னையா டைஜஷன் ப்ராப்ளங்க, உடனே வயிற்று அப்படி கலந்து கொடுத்தா போதும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மெக்கானிசம் ஸ்பிரிட் வயிறு வழியே சரியாகிறோம். கையை தட்டு, கையை தட்டு. எத்தனை பேர் இங்க டீச்சரா இருக்கீங்க? டீச்சரா இருக்கீங்களா? யாருமே இல்லையா? உங்க பேர் என்ன? ஷர்மிளா. அதை நீங்க தொழிலா பார்க்காதீங்க, உங்களுடைய அழைப்பா பாருங்க. அதுல ஒரு மெசேஜ் எடுங்க. படிக்காத மாணவர்களை நீங்க மிரட்டி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்களை படிக்க வைக்கும். என் டீச்சர் சொன்னாருங்க, நீ நிறைய பேரை சுகமாக்க விடான்னு சொன்னாரு. என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அவர் பேர் இருதயராஜ். இன்னைக்கு இருக்காரு எங்க ஸ்கூல்ல. உங்களுக்கான மெசேஜை உங்களுடைய வேலையில இருந்து எடுங்க. நீங்க மக்கு மாணவர்கிட்ட தான் அதிகமா பழகுவீங்க. அவங்க திறமையை கண்டுபிடிச்சு அவங்க லைஃப்ல என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் அம்மா அப்பாவா வந்துருக்கீங்க? அம்மா அப்பாவை ராமே சொல்லுங்க. நீங்க பிள்ளைகளை பெற்றதுனால அம்மா அப்பா இல்ல, அம்மா அப்பாக்குரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறனால நீங்க பேரண்டா இருக்கீங்க. அதான் உங்களுக்கான மெசேஜ். அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, பிள்ளைகள்கிட்ட நீங்க வேற மாதிரி நடந்துப்பீங்க. ஒரு நேரத்தில்
நேரம் திட்டினாலும், ஒரு நேரம் அடித்தாலும், பல நேரம் நீங்கள் அவங்களை அரவணைப்பீங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய அன்பை நீங்கள் காட்ட முடியும். நான் அப்ப நான் சொல்றத கேள்றா டேஷ் டேஷ் அப்படின்னா அவன் அதுல இருந்து ஒரு மெசேஜ் எடுத்தா வேற மாதிரி ட்ரிகர் ஆகும். என் வாழ்க்கையில ஆண்டவரோடு நடக்கும்போது ஆண்டவர் என்னை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாடத்தை நான் சொல்றேன். இப்ப ஆண்டவர் சொல்றேன், பேரு மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தும். மாம்சமும் எல்லாரும் சொல்லுங்க, மாம்சமும் ரத்தமும். இன்னைக்கு சபை எதுல போயிட்டு இருக்குன்னா மாம்சத்துல போயிட்டு இருக்கு, ரத்தத்துல போயிட்டு இருக்கு. மாம்சம் ரத்தம் ரொம்ப டேஞ்சர். இது மாம்சம். நான் ஆர்சி கிறிஸ்டியன், கிறிஸ்டியன். ரத்தம், ஒவ்வொரு ரத்தமும் ஒரு ஒரு குரூப்ல இருக்கு. நீனா குரூப் பி பாசிட்டிவ், நீனா குரூப் கிறிஸ்டியானிட்டி அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீ யாருங்க? நாங்க வந்து டிபிஎம். நீங்க யாரு? நான் இங்க, நான் அங்க. பாத்தீங்களா, பிளட் குரூப் மாதிரி போயிட்டு இருக்கு. ரெவலேஷன் வராது. ரெவலேஷன் நான் அப்படிதாங்க போயிட்டு இருந்தேன். நான் மாதிரி தாங்க போயிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட பேரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கடைசியில மென்டல் ஆகிற சூழ்நிலையை நான் போயிட்டேன். என் மனைவியை கேளுங்க, எது கரெக்டானது, எது ரைட்டு, எல்லாரையும் திட்டி டென்ஷன் ஆகியே ஒரு லெவல் ஆயிடுச்சு. வியாதி, ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை. இவன் சரியில்லைங்க, அவன் சரியில்லைங்க, இவா இப்படி போட்டு வரா, அவன் அப்படி போட்டு வரா. எவனையும் மன்னிக்க முடியல, எவனையும் நேசிக்க முடியல. புல்பிட்டுக்கு வந்தாலே கோபம், புல்பிட்டுக்கு வந்தாலே எரிச்சல். எல்லா சுயமும் உடஞ்சிச்சு. அப்பா கண்ணை திறந்தாரு, எல்லாரையும் நேசிக்க கர்த்தர் உதவி செய்றாரு. நான் திண்டுக்கல் போனேன்னா சவரியார் பாளையம் அப்படி தாண்டும் போது கேத்தலிக் சர்ச்சில் மாஸ் நடக்கும். டக்குன்னு நின்றுவேன். அந்த ஃபாதர் பேச அந்த வார்த்தையில் ஒரு மெசேஜ் எடுப்பேன். ராமன் சொல்லுங்க. அதுதான் நீங்க கேத்தலிக் சர்ச்சில் போய் உட்காருன்னு சொல்ல வரல. இப்படி யாரும் போய் உட்காராதீங்க. சரியான ரெவலேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்சி ஃபாதரை கூட நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. அவங்களோட கனெக்ட் ஆவீங்க, அவங்க உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ராமன் சொல்லுங்க. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, என் பிதா ஒரு மெசேஜ் சொல்றாரு. யூதா கோத்திரம், மோசே, நியாய பிரமாணங்கள், ட்ரெடிஷனல் உனக்கு இதை வெளிப்படுத்தலப்பா. என் பிதா அவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, என் பிதா, என் பிதா, மை ஃபாதர், மை ஃபாதர், மை ஃபாதர் உனக்கு இதை வெளிப்படுத்தினா என்ன அர்த்தம்? நான் குமாரன் அப்படின்னா நீனும் யாரு? குமாரன் தான். எனக்கு அவர் பிதானா, உனக்கு அவர் யாரு? பிதானா. இது சாதாரணமானது இல்லடா, இது மெசேஜ் தான்றாரு. ராமன் சொல்லுங்க. இது என்னது? மெசேஜ், இது செய்தி. இது வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு செய்தி அப்படின்னு சொல்றாரு அவரு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாரு. அடுத்த வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்றேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப இவங்க பேர் என்னது? முதல் பேர் என்னது? முதல் பேர் என்னது? பேரு சீமோன். எல்லாரும் சொல்லுங்க. சீமோன் அப்படின்னா மணல். சீமோன் என்னது? மணல். மணல் வந்து தண்ணி வந்துச்சு என்ன ஆகும்? அரிச்சிட்டு ஓடிடும். சரிங்களா? இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணலங்க, ஆனால் நிறைய படிக்கிறேன். அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது எனக்கே தெரியல. சீமோன் என்னது? மணல். இப்ப என் வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? தண்ணி வந்தா அடிச்சுட்டு போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த ரெவலேஷன் இவனுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குது.
அடுத்து சீமோன் அப்படின்னா நாணல். சொல்லுங்க. நாணல் அப்படின்னா காத்து இப்ப எந்த பக்கம் அசைதோ, காத்து எந்த பக்கம் வீசுதோ சாயம். உறுதியே இல்ல வாழ்க்கையில. இவனை பார்த்து என்ன சொல்றாரு? உறுதியான கற்பாறை. பேதுருனா என்னது? பெட்ரோஸ். பெட்ரோஸ் பெட்ரோஸ் உறுதியான கற்பாறை. மணலா இருக்கிற நீ, தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு போற நீ, காத்து வீசுனா எந்த பக்கம் காத்து வீசுதோ அங்க நீ வளைஞ்சு கொடுக்கிற நீ, உறுதியே இல்லாத நீ, இந்த வெளிப்பாட்டுனால நீ யாரா மாறுற? உறுதியான கற்பாறையாய் மாறுற. அப்படி மாறும்போது இந்த கல்லின் மேல, இந்த பாறை மேல நான் கல்லா ஸ்தாபிக்கப்பட்டு அதன் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்றார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை 45 நிமிஷம் நீங்க கேட்கிற மெசேஜ் உன் வாழ்க்கையை மாத்தாது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க கேட்கிற மெசேஜ் என்ன புரிதலை உண்டாக்குனா, நீ ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல ஒரு மெசேஜ் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும்ன்ற புரிதலை உண்டாக்குறதுக்கு தான் சபை. அதுக்காக நீங்க சபைக்கு கண்டிப்பா வரணும். அதுக்காக இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை கத்தர் வச்சிருக்காரு. ஆனா உனக்கான மெசேஜ் என்ன பண்ணணும்? டெய்லி உட்கார்ந்து அப்பா கிட்ட உறவாடி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை கற்றுக்கொள்ளுகிற இடம், தேவ சமூகம் பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய வீடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? பேசுற தமிழ் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் சென்னையில போனா வேற மாதிரி தமிழ் பேசுவேன். இங்க அந்த தமிழ் அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். மெசேஜ், உனக்கான மெசேஜ். நான் பேதுரு ஒரு மெசேஜை எடுத்திருந்தாருன்னா லைஃபே மாறி இருக்கும். மெசேஜை எடுக்கல, அட்வைசர் ஆனாரு, மறுதளிச்சாரு, சத்தியம் பண்ணாரு, சபிச்சாரு. ஆனா ஒரு கட்டத்துல இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தாரு. அந்த மெசேஜ் வெளியே வந்துருச்சு. அவன் மனக்கசந்து அழுதான். ஒரே மெசேஜ்ல 3000 பேர் அழிச்சுட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே மெசேஜ்ல. நல்லா கவனிங்க. எப்போ நீ மெசேஜ் நீ பெற்றுக்கொள்றாயோ, அது வாழ்க்கையில அனுபவமாக ஆக நீயே ஒரு மெசேஜா மாறிடுற. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீயே யாரா மாற? மெசேஜா மாறுற. நீ மெசேஜா மாறிட்டீனா நீ ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு நான் சொல்லிட்டா 10 வருஷம் கூட என்னால பிரசங்கம் பண்ணாம இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. 10 வருஷம் கூட என்னால. ஏன்னா ஐ ஆம் a மெசேஜ். ஆமென் சொல்லுங்க. அந்த மெசேஜ் எங்கெங்கெல்லாம் போடுமோ அந்த அமைதியா இருந்தால் என்ன ஆகும்? போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, தனியா உட்கார்ந்து நீங்க யாரா மாறணும்? மெசேஜ் அப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். உபாகமம் 33ஆம் அதிகாரத்துல பரிசுத்தவான்கள் எங்க விழுறாங்களாம்? எங்க விழுறாங்க? அவருடைய பாதத்தில் விழுகிறார்களாம். ஏன்? அவருடைய வலது கரத்தில் அக்கினிமயமான பிரமாணங்கள் இருக்கா? 33 33 வாசிங்க. வாசிக்கு உள்ள போயிடலாம். நான் முதல் ஒரு 3 வசனத்திலே இருப்பாங்க அந்த வார்த்தை. என்ன வசனம்? 2 அதிகாரம் 43 படிங்க. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து
பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னரானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இதுதாங்க ரிலேஷன்ஷிப். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சீனாய், பாரான், சேயீர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்களேன். நாளைக்கு தான் ஆராதனை முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் தனித்தனி டைட்டிலா போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். நீங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, மெசேஜ் எடுத்துங்க. அவருடைய பரிசுத்தவான்கள் யாருடைய கையில் இருக்காங்க? அவருடைய கையில் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் அப்பாவுடைய கையில் இருக்கேன். இந்த ஒரு மெசேஜ் வந்துருச்சு வச்சுங்களேன், நீ தொட்டதெல்லாம் பரிசுத்தமாகும். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், கடன் வாங்காமல் இருப்பார். ஏன்னா அவர் கையில நீ இருக்க. அது இதை உட்காந்து இது ஒன்றை நீ தியானிச்சாலே போதுங்க, உன் வாழ்க்கையை புரட்டி போடுறோம். இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்துல என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இப்போ இங்க ஒரு பெரிய குழப்பமே நடக்குது. என்ன நடக்குது? இந்த கேள்விக்கான பதில் இல்லை, யாருக்குமே இல்லை. படிங்க, நான் முடிக்க போறேன். கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போறேன். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். சீஷர்கள் என்ன பார்க்கறாங்க? திரளான ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உம்மை நெருக்குறாங்க. இன்னைக்கு சபையில ஆண்டவரை தொடுறது ஒரு சிலர் தான், ஆனா ஆண்டவரை நெருக்குகிறது ஒரு பெரிய கூட்டம். இன்னைக்கு சீஷர்களுக்கு எதுதான் கண்ணு தெரியுது? நெருக்கி கொண்டிருக்கிற கூட்டம். ஆனா இயேசு நெருக்கி கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்க்கல, தொட்ட ஒரு நபரை தான் பார்த்தார். எத்தனை பேர் பிரதமர் சபைக்கு வர்றாங்க? முதல் நாள் கூடுறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 2 நாள் கூடுறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 3 நாள் கூடுறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? நெருக்கிட்டாங்க பிரதர், நெருக்கிட்டாங்க. சீஷர்களுக்கு நெருக்குகிற கூட்டம் பெருசா இருக்கு. இயேசுவுக்கு தொட்ட ஒரு நபருக்குள்ள அவர் மெசேஜ் வச்சிருக்காரு. சபையே அப்ப சர்ச்சைக்கு நிறைய பேர் வரக்கூடாதா? நிறைய பேர் கண்டிப்பா வரணும். அவங்க நெருக்குகிறவங்களா இருக்கக்கூடாது, தொடர்றவங்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ அவரை தொட்டா அவர் உன்னை தொடுவார். நீ நிறைய பேரை தொட்டா போதும், அநேகர் இயேசுவை தொடுகிறவர்களாய் மாறுவார்கள். நெருக்கிற கூட்டம், அந்த கூட்டத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தொடுகிற ஒரு நபரை கொண்டு உலகத்தையே மாற்ற முடியும் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க, இது எப்படி பாஸ்டர் இதை நாங்க புரிஞ்சுக்கிறது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. 1 யோவான். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
ஜீவ வார்த்தையை குறித்து, அது எங்கள் கைகளினாலே தொட்ட ஜீவ வார்த்தை. ஆமென். 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 ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த வார்த்தை ஆதி முதல் இருந்துச்சு. அந்த வார்த்தை ஆதி முதல் இருந்துச்சு. அது எப்படி சொல்றாங்க? படிங்க. ஆதி முதல் இருந்ததும் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். அந்த வார்த்தை ஆதி முதல் இருந்துச்சு. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். எங்கள் கண்களினாலே எங்கள் கண்டதும். கண்ணால அந்த வார்த்தையை பார்த்தோம். நாங்கள் நோக்கி பார்த்ததும். நாங்கள் நோக்கி பார்த்தோம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிறது. அப்படியே கிட்ட வந்து தொட்டுட்டோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சபைக்காக நாங்கள் கர்த்தர் காத்திருக்காரு. பெர்ஃபார்மிங் சர்ச் இல்லைங்க, அவரை தொடர சபை. அவரை தொடர சபை வேத அறிவை பெற்ற சபை அல்ல, இயேசுவை பெற்ற சபை, பிதாவை பெற்ற சபை, ஆவியானவரை பெற்ற சபை. அந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்குகிறார். பார்வையற்றவர்களின் கண்களை திறக்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார். இப்படிப்பட்ட சபையை கொண்டுதான் மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறார். இப்படிப்பட்ட சபைக்கு வேத அறிவு இல்லை, தேவனை அறிகிறார்கள். வெளிப்பாடு ஜீவனாய் பெறப்பட்டு வரும். சீஷர்கள் கேட்கிறாங்க, உங்களை சுத்தி ஒரு கூட்டம் நெருங்கி இருக்கே, இதெல்லாம் நீ பார்த்தவை தொட்டது யார் கேக்குறீங்க? உங்களோட இத்தனை வருஷமா நான் இருக்கேன், ஒருத்தர் நீங்க என்ன தொட்டது இல்லடா, அதான்டா உங்களுக்கு தெரியல. ஒரு மெசேஜ் சொல்றாரு ஆண்டவரு, இத வச்சு ஒரு மெசேஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. அதெல்லாம் சொல்றாங்க, எங்க கைகளால நாங்க அவரை தொட்டோம். ஆமென் சொல்லுங்க. எங்கள் கைகளால நாங்க அவரை தொட்டோம். அடுத்து வாசிங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். இப்ப அவர் என்ன பண்றாரு? சுத்தி பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. சுத்தி உன்னதான் பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. யாரும் உன்னை கண்டுக்கலையா? விஷயம் முடிய போகுது. யாரும் உன்னை பார்க்கலையா? அவரோட சுத்தி பார்க்கிறாரு. உன்னை ஒடுக்கின, புறக்கணித்த, அற்பமாய் எண்ணினவர்கள் மத்தியில அவருடைய பார்வை உன்னை கொண்டு வந்து நிறுத்துது. உன்னை சுத்தி பார்க்கிறா. அந்த பார்வை உன் எலும்புகளுக்குள் ஊடுருவி செல்கிறது. உன் எலும்புகளுக்குள் இருக்கிற ஒளிகளுக்குள் ஊடுருவி செல்கிறது. உன் கற்ப பைக்குள் ஊடுருவி செல்கிறது. உன்னை சுகமாக்குகிறது. செக் நோ, செக் பண்ணி பா. every bleeding problem, every sinus problem, back pain, நீர் கட்டிகள் உடைகிறது. உன்னை பார்க்கிறாரா? அதை நீ ஃபீல் பண்ணு. அதை உடைந்து அது ப்ளீடிங் ஆகும். ரைட் நவ் மாந்திரீக கட்டுகள், செறிவலைகள் முற்றிலும் மறைகிறது. இப்போ இதை செய்தவனை
இது வரைக்கும் அவரை தொடணுன்ற மெசேஜ் எனக்கு தெரியாது. இனி நான் அவரை தொட நான் தீர்மானிச்சுட்டேன். இப்போ நான் அவரை தொட விசுவாச கண்களாக நான் அவரை தொடறேன் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானிக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கரம் பலமா இருக்குது. அவங்க மேல கர்த்தருடைய சக்கின பலமா இருக்குது. அவங்களுக்கு கூட கர்த்தருடைய சுகம் பலமா இருக்குது. கர்த்தருடைய பலம் பலமா இருக்குது. Lebre shakatarava katura. இப்போ அடுத்து வாசிங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் நம்மிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். மெசேஜ் சொல்றா. எத்தனை வருஷமா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு? எவ்வளவு பணம் செலவாச்சு? சமுதாயத்துல எந்த அளவுக்கு நான் புறக்கணிக்கப்பட்டேன்? தொட்டா தீட்டுன்ற இடத்துல நான் வந்து உங்களை தொட்டுட்டேன். பயம், நடுக்கம் ஒரு பக்கம். ஆனா இதுதான் என் கதை, இதுதான் மை மெசேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றா. இப்போ நாம தொட்டதுனால நான் சுகத்தையும் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு மெசேஜ் சொல்றீங்களா? டெய்லியும் உங்க மெசேஜ் அப்டேட்ல இருக்கா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க மெசேஜ் ஆண்டவருக்கு அப்டேட்ல இருக்கா? ஆனா நீங்க நிறைய பேருக்கு அப்டேட்டே கிடையாது. நிறைய பெண்களுக்கு கணவனுடைய சம்பளம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா பாஸ்டர்? தெரியணுங்க. அப்படி ஏதாவது பூகம்பம் வெடிக்குமானா உங்களை தூக்கி விடுறதுக்கு தேவன் இருக்கிறார், சபை இருக்கிறது, ஊழியக்காரங்க நாங்க இருக்கிறோம். தெரியணும். கையில எவ்வளவு இருக்கு தெரியணும். அதுக்குதான் கணக்கு எழுதுங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து வரவு செலவு கணக்கு என்ன பண்ணோம் எழுதுனா அதுல ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க, உங்க மெசேஜ் அப்டேட் ஆயிருக்கான்னு கேளுங்க. பார்த்து கேளுங்க. உங்க மெசேஜ் வந்து வினோத் அப்டேட் தமிழ் என்னது? புதுப்பிச்சிருக்கீங்களா? புதுப்பிக்கிறதா? மெசேஜ் சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க, ஓப்பனா பேசுங்க, தப்பே இல்லை. ஆனா நீ மறைக்கிற வரைக்கும் அது ஆபத்து. அப்படி உங்களால சொல்ல முடியலையா? பாஸ்டர் வந்து சொல்லுங்க, பாஸ்டர் மாட்ட வந்து சொல்லுங்க. அவங்க உங்க ஃபேமிலியில வந்து ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கையை மாத்திடுவாங்க. அதுக்குதான் ஆவிக்குரிய அப்பா அம்மா. ஆவிக்குரிய அப்பா அம்மா. இவள் என்ன செய்யறா? நடந்த அத்தனையே என்ன பண்றா? உண்மையெல்லாம் சொல்றா, வெளிப்படையா சொல்றா. பிரேயர் என்ன தெரியுமா? உங்க செய்தியை ஆண்டவருக்கு சொல்றதுதான் பிரேயர். நீங்க பெற்ற செய்தியையும் சொல்லணும், நீங்க தவறாய் பெற்றுக்கொண்ட செய்தியையும் சொல்லணும். அதுல உங்களுக்கு ஒரு மெசேஜை சொல்லி அப்பா அவங்களை சுகமாக்குவாரு. அடுத்து வாசிங்க. அவர் அவளை பார்த்து மகளே, பாருங்க, அவளை பார்த்து ஒரு மெசேஜ் சொல்றாரு. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். லூக்கா இதை எழுதும்போது
அவர் எப்படி எழுதினாரா, மகளே ஆண்டவர் சொல்றாருல, நீ எந்த அளவுக்கு சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ அதுக்கு அதிகமா நீ அங்கீகரிக்கப்பட்டாய் அப்படின்னு அர்த்தத்தில் எழுதினாராம். மகளே. இரண்டாவது, இந்த மகளே அப்படிங்கிற வார்த்தை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. லூக்கா இதை எழுதும்போது அவர் எப்படி எழுதுறாருன்னா, உனக்கும் இயேசுவுக்கான உறவு உடைந்த உறவுகளை சுகமாக்குகிறது அப்படிங்கிற மனநிலையில அவர் அதை எழுதினாராம். குரான் சொல்லுங்க, சரித்திரம் சொல்லுகிறது, பாரம்பரியம் சொல்லுகிறது, லூக்கா இந்த பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தார். இவருடைய எல்லா ஹிஸ்டரியும் தெரியும். அதனால இயேசு மகளேன்னு சொல்லும்போது, ஒன்று புறக்கணிக்கப்பட்டவள் அங்கீகரிக்கப்பட்டால், இரண்டாவது உடைந்து போன எல்லா உறவுகளும் சீரமைக்கப்படுகிறது, மூன்றாவது தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய குடும்பத்திலே அவள் சேர்க்கப்படுகிறாள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இழந்த அத்தனை நீ பெற்றுக்கொண்ட சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை அப்படின்னா என்ன, சுகமாக்கினது, மறுரூபமாக்கினது, விடுதலை ஆக்கினது. இனி இப்படிப்பட்ட வியாதி உனக்கு வராது. மெசேஜ். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? இதில் நிறைய விஷயம் இருக்கு, டைம் அனுமதிக்கல. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் வார்த்தையினால் போஷிக்கப்படுவதற்குன்னு ஒரு நாளை ஒதுக்கினீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லித்தரலாம். நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்து உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட வாசல்களை ஆண்டவர் திறப்பார். ஜீசஸ் ஹல்லேலூயா ஷேகரபலா. அப்படியே ஆவியானவர் விட்டு கொடுங்க, ஒரு 2 நிமிஷம் ஆவியானவர் விட்டு கொடுங்க. ரேகா தபரபலா வரபா தேபாலா ராக்கா தொட்டமலா கேமெலமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால். பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து என்னோடு பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, ஆமென், கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாது ஒன்றுமில்லையே, ஓ கூடாதது ஒன்று, ஆமென், கூடாதது. உற்சாகமாக கரங்களை தட்டி கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஷபரா தேவரே லோகோரோ ஷாராராராராரா. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே,
வேலைக்காரன் சுஸ்தமானானே என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுஸ்தமானானே சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுஸ்தமானானே. ஓ மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. பாடையை தொட்டாரே இழைத்தாரே. பாடையை தொட்டாரே லாசருவே வா என்றாரே. மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே. மரித்தவன் பிழைத்தானே. ஓ மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. மனுஷரால் கூடாதது ராஷால் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இயேசுவை தொட்டாலே உதிர போக்கு நின்றதே. இயேசுவை தொட்டாலே பெரும்பாடு நீங்கி விட்டதே. மகளே என்று சொன்னாரே. விசுவாசம் விடுதலையாக்கினதே. மகளே என்று சொன்னாரே. விசுவாசம் விடுதலையாக்கினதே. இயேசுவை தொட்டாலே பெரும்பாடு நீங்கினதே. இயேசுவை தொட்டாலே பெரும்பாடு நீங்கினதே. இயேசுவை தொட்டாலே ஓ பெரும்பாடு நீங்கினதே. இயேசுவை தொட்டாலே பெரும்பாடு நீங்கினதே. மகளே என்று சொன்னாரே. விசுவாசம் விடுதலையாக்கினதே. மகளே என்று சொன்னாரே. விசுவாசம் விடுதலையாக்கினதே. ஓ இயேசுவை தொட்டாலே பெரும்பாடு நீங்கினதே. இயேசுவை தொட்டாலே பெரும்பாடு நீங்கினதே. இயேசுவை தொட்டாலே தொடுங்க 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 தொடுங்க. விசுவாச கண்களை அவரை தொடுங்க. ஃபீல் பண்ணி அவரை தொடுங்க. ஃபீல் பண்ணி அவரை தொடுங்க. சுகம் 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 சுகம். விடுதலை 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 விடுதலை. நீ ஒரு மெசேஜ். நீ ஒரு மெசேஜ். இந்த நிமிஷத்துல உன்னை கொண்டு உன் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு செய்தியாய் அவருடைய கரத்தின் எக்காலமா உன்னை ஊதுகிறார். உன்னை ஊதுகிறார். நீ மெக்கானிக்கும் பாப்ப. நிறைய பேரை சுகமாக்குவ. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அநேகரின் வியாதிகள் அநேகருடைய வியாதிகள் சுகமாகி கொண்டிருக்கிறது. கற்றுகள் கலந்து விழுகிறது கலந்து விழுகிறது. ரேகா டராசே கெமெலே லேப்ரே ஆமென். லேஷா ராஹா. Hallelujah.
கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம்